எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. நான் சிவகார்த்தி. இன்னைக்கு 2026 1ஆம் தேதி காலையில ஜூன் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு இன்ஜினியரிங்கான ரேங்கிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட வெப்சைட்ல போயிட்டு டிஎன்ஏ வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, கவுன்சிலிங் என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பாத்திரலாம். ஆக்சுவலா 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. இன்னைக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரெட்ரஸல். நீங்க உங்களோட மிஸ்டேக்ஸ் ஏதாவது உங்களோட அப்ளிகேஷன்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருக்குதா சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து இன்னையில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. போயிட்டு டிஎஃப்சி சென்டர்ல நேர்ல போயிட்டு நீங்க தாராளமா சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் யாருக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்குதுங்க. அதாவது டிஃபரெண்ட் ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்குது. என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13/7/2026 வந்து 14/7/2026. ஓகேங்களா, அது நமக்கு டேட் டைம் எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு இப்படி கவுன்சிலிங் நடக்குது. அடுத்தது கவுன்சிலிங் யாருக்கு நடக்குது? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தது கவுன்சிலிங் நடக்கும். ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 to 18. ஓகேங்களா, இந்த டேட்ல உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. டிஃபரெண்ட் ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது. அடுத்தது ஜெனரல் ரவுண்ட்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்குது. 15 ல இருந்து 17 வரைக்கும் நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், நாங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நடக்க போறது ஜெனரல் ரவுண்ட். என்னைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அகாடமிக் 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி நடக்கும். 20ல இருந்து அடுத்த மாசம், இப்ப இந்த மாசம் 7வது மாசம் 20ஆம் தேதியில இருந்து 8வது மாசத்துல 30ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க போகுது. இது எத்தனை ரவுண்டா நடக்க போகுது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இருக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்புறம் கவுன்சிலிங் எப்போ முடிய போகுது எல்லாமே சப்ளிமெண்டரியை பொறுத்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்போ எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் நடக்குது. 20ஆம் தேதி ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடி நடக்குது. நான் உங்களுக்கு டேட் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா என்னைக்கு நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 13/7/2026 வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. காலைல 10 மணிக்கு உங்களுக்கு ஓபன் ஆயிரும் லிங்க். அதுக்கப்புறம் ஈவினிங், அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா 7 மணிக்குள்ள உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் முடிஞ்சிரும். அன்னைக்குள்ளேயே நீங்க வந்து சாய்ஸ் எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் வேணுங்கிறத சாய்ஸஸ் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அன்னைக்கு ஒரே நாள் தான் சாய்ஸ் ஃபில்லிங். அடுத்தது உங்களுக்கு டென்டேட்டிவ் சீட்டா உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில உங்களுக்கு 7 மணிக்கே அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, டிஃபரெண்ட் ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது. இதுல 4ஆம் தேதி காலையில 7 மணிக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சீட் என்னைக்கு நீங்க கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க சீட்டை கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் ஓகேவா இல்லையங்கிறது சொல்லிடணும். அடுத்தது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்போ கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி காலையில 7 மணிக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணீங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் போய் சேருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது இதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகி சாய்ஸ் ஃபில்லிங் அடுத்த நாள் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி காலையில 7 மணிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுன்னு. அந்த காலேஜ் நீங்க கன்ஃபர்மேஷன்ஸ் பண்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிடணும். அடுத்து ப்ரொஃபஷனல் உங்களுக்கு 19ஆம் தேதி கொடுத்துருவாங்க. சார், எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இதுதான். கவுன்சிலிங் ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் என்னைக்கு டேட், எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்கிங்குள்ள என்னைக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், உங்களுக்கு டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 3 ரவுண்டா நடக்குது சார் மொத்தமா இந்த வருஷம். ஓகேங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 171.33 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நடக்குதுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களோட ஜெனரல் ரேங்க் எந்த ரேங்கிங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரேங்க் நம்பர் 1ல இருந்து ஜெனரல் ரேங்க் தான் எடுப்பாங்க. ரேங்க் நம்பர் 1ல இருந்து 37,976 வரைக்கும் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரேங்கிங் 1ல இருந்து 37,976 வரைக்கும் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்குது? 20ஆம் தேதி இந்த மாசம் ஜூலை 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆயிரும். எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 22/7 20, 21, 22 இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஈவினிங் 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் சார். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரேங்கிங் வரைக்கும் நடக்கும்னு சொல்லியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ வரும்? நீங்க சாய்ஸ்ல வச்சு முடிச்சிருவீங்க. ஈவினிங் 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்க காலேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சதுங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சது அப்படிங்கிறது டென்டேட்டிவா அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க
கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகேவா, இல்ல அப்வேர்ட் கொடுக்குறேன்னா, இல்ல நான் வந்து குவைட் பண்றேன்னா, எல்லாமே வந்து இருக்கு. நான் தெளிவா சொல்றேன். இப்போ நீங்க அதை கன்ஃபர்மேஷன்ஸ் பண்றது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 24ஆம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருது. 24ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 25ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்ச காலேஜ் ஓகேவா இல்லையாங்கிறது நீங்க 25ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள கொடுத்துடணும். கண்டிப்பா கொடுத்தாகணும். இல்லைன்னா நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு அப்டேட் போறதுனால அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. கன்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் காப்பி வந்துடும். ஓகேங்களா? அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு நேர்ல டிஎஃப்சி சென்டர்ல அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா உங்களுக்கு டைம் தருவாங்க. நீங்க காலேஜ்ல போயிட்டு விசிட் பண்ணி உங்களோட ஒரிஜினல்ஸையும் அலாட்மெண்ட் காப்பியும் நேர்ல எடுத்துட்டு போகணும். அது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது யாரு அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 26ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள நீங்க போய் அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். இதே அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு நேர்ல போயிடணும் அந்த ஒரு 4 to 5 டேஸ்ல. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எந்த காலேஜ்ல ரீகன்ஃபர்மேஷன் வேற கன்ஃபர்மேஷன் ஆகும் பாத்தீங்களா, வேற காலேஜ் கொடுத்திருப்பீங்களா, அப்வேர்டு கொடுத்திருப்பீங்களா, மேல கொடுத்ததுல ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி காலையில அடுத்த 8வது மாசத்துல 3ஆம் தேதி காலையில 10 மணிக்கு எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சதுங்கிறது வந்துடும். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 171 கட் ஆஃப்ல இருந்து 135.75 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல வராங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா யாருன்னு பாத்தீங்கன்னா 37,977 இந்த ரேங்கிங்ல இருந்து ஜெனரல் ரேங்க் அதுல இருந்து 1,31,093 வரைக்கும் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வராங்க சார். ஓகேங்களா? ரேங்கிங் பாத்துக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் செகண்ட் ரவுண்ட்ல வரீங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3/8/2026 காலையில 10 மணிக்கு ஓபன் ஆயிரும். அடுத்தது உங்களுக்கு ஈவினிங் 5/8/2026 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சாய்ஸ் லாக் வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்க அதுக்குள்ள அந்த 3 டேஸ்க்குள்ள எந்தெந்த காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்ததா உங்களுக்கு என்னைக்கு அலாட்மெண்ட் வரும், டென்டேட்டிவான அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி 8வது மாசம் காலையில 10 மணிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் நீங்க எப்ப பண்ணணும் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கிடைச்ச காலேஜே ஓகே அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கான அலாட்மெண்ட் அடுத்த நாள் 9ஆம் தேதி 8வது மாசம் 2026 அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கோ அங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதே அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அன்னைக்கே வந்து உங்களுக்கான டென்டேட்டிவ் சொல்லிடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், டிஎஃப்சி சென்டர் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்பயுமே டிஎஃப் சென்டருக்கு நேர்ல போகணும். அது என்னைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க டிஎஃப் சென்டர்ல போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 9ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதிக்குள்ள காலேஜ்ல போயிட்டு உங்களோட ஒரிஜினல்ஸையும் ப்ரொஃபஷனலையும் அமௌண்ட்டையும் கொண்டு போயிட்டு நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 17/8 அன்னைக்கு வந்து உங்களுக்கான அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது 3வது ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 135.5 இந்த கட் ஆஃப்ல இருந்து 77.5 இந்த கட் ஆஃப் லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரேங்கிங் ஜெனரல் ரேங்கிங்ல 1,31,034 இருந்து 2,33,812 பேர் வந்து இந்த கவுன்சிலிங்ல 3வது ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எப்போ நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 17ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 8வது மாசம் 17ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னைக்கு அலாட்மெண்ட் நடக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி 8வது மாசம் காலையில 10 மணிக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும் எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதோ. அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா 3வது ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி 8வது மாசம் நீங்க ஈவினிங் 5 மணிக்குள்ள கிடைச்ச காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அப்வேர்ட் கொடுக்குறீங்களா அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, நான் அந்த காலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் கொடுப்பாங்க. 3வது ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 23/8/2026 அன்னைக்கு ப்ரொஃபஷனல் வந்துடும். ஓகேங்களா? இதே வந்து அக்செப்ட் அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை பாத்துக்கோங்க. அதை பத்தி நான் டீடைலா சொல்றேன். ஓகேங்களா? காலேஜ் அக்செப்ட் பண்ண பாத்தீங்களா 3rd ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்கு காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும், உங்களோட ஒரிஜினல்ஸ் ப்ரொஃபஷனல் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும், அமௌண்ட் கட்டணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி 23, 24, 25, 26, 27 இந்த 5 நாள்ல நீங்க காலேஜ்ல போய் சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 3rd ரவுண்ட் அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 31ஆம் தேதி எந்த காலேஜ்ல சீட்ஸ் கிடைச்சதும் வந்துடும். ஓகேங்களா? இதாங்க ப்ராசஸ். உங்களுக்கு இன்னும் டீடைலா எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.